ஹே ஃபேமிலி, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபெதர் கட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லி தான் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்ஷன் எடுத்து கிளிப்ஸ்லாம் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லி பாருங்கள். ரவுண்டு க்ரௌண்ட் ஏரியா மட்டும் தனியாக கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஹேர் இப்போ நம்ம இங்கே எடுத்து கட் பண்ணியிருக்கோம். அதாவது 45 டிகிரியில், ஓகேங்களா? ஸோ 45 டிகிரியில் கட் பண்ணியிருக்கோம். இது வந்து அப் 90. ஸோ 85 டிகிரி, 90, 45, 0 இந்த லெவலில் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள். ஸோ லேயர் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ மிட்லேருந்து லேயர் வந்து ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படி இருக்கும், ஏன்னா கோல்டு முடிச்சுட்டு சீசன் ஆகிறதுனால. கேமராமேன் வந்து பின்னாடி என்ன சொல்லுங்க, என்ன சொல்கிறீங்க? சிரிச்சது கேட்டுருப்பீங்க. திருப்பி அதே மாதிரி எடுத்துட்டு கையிலைங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கட் பண்ணும்போது வந்து இங்கிட்ட அவங்க நான் காட்டுறேன். இந்த இடம் கோம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே நல்லா தப்பாங்க. எல்லா முடியும் நல்லா கோம் பண்ணிக்கிட்டு தான் எடுக்கணும். எடுத்துட்டுக்கப்புறம் அதுக்குள்ளே இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு மேலே போகணும். ஓகேங்களா? போய்ட்டு இந்த இடம் திருப்பி லேயராக கட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பேக் முடிச்சிட்டிங்கன்னா சைடில் வரும்போது வந்து பேக் முடிஞ்சோன்னா சைடில் வரும்போது இந்த பக்கம் வாங்க வந்துட்டு சேம் அதே மாதிரி தான். சில ஹேர்லாம் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் கீழே வந்துடும். பட் திருப்பியும் நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக நீங்கள் எடுத்து கட் பண்ணுறீங்களா இல்லையான்னு. இல்லை கரெக்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க. இல்லைங்களா? அதெல்லாம் ஷார்ட்டாக இருக்குதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். மீதிலாம் பண்ணிடுறேன். உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட் வேணுமோ அவ்வளோ ஷார்ட் பாருங்க. இதே ஃப்ரண்ட்டில் கோம் பண்ணும்போது மட்டும் இதை இப்படி எடுத்து பண்ணிக்கோங்க. பட் கட் பண்ணும்போது வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பண்ணும்போது இப்படி கோம் பண்ணிக்கோங்க. அதாவது 85 டிகிரி. இது ஃப்ரண்ட் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அதை முடிச்சதுக்கப்புறம் வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌன் ஏரியா எடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ இந்த க்ரௌன் ஏரியா வந்து நான் 3 பார்ட்ஸாக பிரிக்க போகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்லேருந்து இப்படி எடுக்கிறேன். இந்த செக்ஷன் வந்து இப்படி எடுத்துட்டு மறக்காமல் இது வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வச்சிங்கன்னா உங்களுக்கு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? இந்த ஹேரோட மஜாவாக இருக்கும். எடுத்துட்டுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ஃபோன் பண்ணிட்டு பேக்கில் இருக்குது இங்கேருந்து நம்ம கைட்லைன் எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கே கட் பண்ணுற மாதிரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் வந்து இன்னும் நிறைய தெரியும். ஃப்ரண்ட்டில் இந்த போர்ஷன் வந்து நம்ம லைட்டாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் கட் பண்ணதில்லை, கொஞ்சம் பாதி எடுத்துகிட்டு திருப்பி அதோட யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்தீங்கன்னா லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சேம் அதே தான். இந்த சைட்லேருந்து நம்ம எடுத்து இப்படி கட் பண்ணிடலாம். இதுக்கு கைட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே எடுத்துட்டு பிஃபோர் வீட்டில் வெட்டணும் பார்த்தீங்களா, அந்த கைட்லைன் தலை போடணும்.
பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் தலை போடும். ஸோ நல்லா கோம் மெயின் வந்து கோம் நல்லா பண்ணிக்கோங்க. ஸோ ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ வாங்க உள்ளே அப்படியே லேயரிங் ஸ்டெப் வந்துட்டு